துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையிலே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவருக்கே மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரரும் துதிகளின் மத்தியிலே அசைவாடுகிறவருமாகி எங்கள் தூய தேவனே எம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே எம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்காக சிலுவையிலே பலியானீரே, எம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாயிருக்கிறீர். துதிகளின் மத்தியிலே நீர் பிரியப்படுகிறவராயிருக்கிறீர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். உமக்கு நன்றி 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 ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயரே உமக்கு நன்றி அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒலியிலே வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி. ஒலியை வஸ்திரமாய் தரித்திருப்பவரே உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர் நீர் ஒருவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உன்னதங்களில் வாசம் செய்கிற எங்கள் தேவனே உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளரே, எங்கள் துணையாளரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல், கண்ணீரில் மூழ்காமல், கண்மணி போல் என்னை காத்து வந்தீர். கால் தடுமாறாமல், கண்ணீரில் மூழ்காமல், கண்மணி போல் என்னை காத்து வந்தீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்கி நீரே. இந்த நாள் வரையில் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்கி நீரே. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லை. உம் அன்புக்கு இணையில்லை. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லை. உம் அன்புக்கு இணையில்லை. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே.
அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உமக்கு எவ்வளவு கோடி நன்றிகளை செலுத்தினாலும் போதாதப்பா. நீர் அவ்வளவு நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையாய் இவ்வளவாய் நீர் நேசித்தீர், என்னுமாய் என் விளக்கை நீரேற்றினீர். என்னையாய் இவ்வளவாய் நீர் நேசித்தீர், என்னுமாய் என் விளக்கை நீரேற்றினீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லை, உம் அன்பிற்கு இணையில்லை. உம்முடைய அன்பிற்கு அளவில்லை அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. 2 தெசலோனிக்கேயர் 3:3 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின் நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட மனிதருடைய அன்பு மாறி போகிற அன்பாய் இருக்கிறது. அநேக சூழ்நிலையில நாம் பார்க்கும் பொழுது மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடுகிறார்கள். நம்முடைய நன்மைக்கு அவர்கள் தீமை செய்கிறார்கள். நாம் எதிர்பார்த்த ஒன்றை அவர்கள் நமக்கு செய்வதில்லை, அதுக்கு மாறாக செய்கிறார்கள். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னாராம், ஆண்டவரே, எனக்கு இந்த விலங்குகளைப் போல நன்றி உள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர் ஜெபிப்பாராம். இன்றைக்கும் நாமளும் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கணும். மனிதர்கள் மாறி போவார்கள், ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் அப்படியாக குறிப்பிடுகிறது. கர்த்தரோ உண்மை உள்ளவர். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் அவர் உங்களுக்கு துணையாய் நிற்கிற தேவனாய் இருக்கிறார். மனிதர்கள் நம்மை மறந்து போகலாம், நம்மை கைவிடலாம், நம்மை பார்த்து நகைக்கலாம், அவர்கள் நம்மை வெட்கப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் சொல்லுகிறது. அவருடைய அன்பு என்றும் மாறாதது. நம் மீது அவர் வைத்த இரக்கம் என்றும் மாறாதது. இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் கடந்து போய்கொண்டு இருப்பேன் என்று சொன்னால் அவர் இந்த நாளில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆபிரகாமுக்கு அவர் உடன்படிக்கை பண்ணின தேவன், அன்னாளுக்கு அவர் உடன்படிக்கை பண்ணின தேவன், ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க செய்தார். இப்படியாக வேதத்தில் உள்ள அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரோ என்று காத்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன், நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய அன்பு மாறாதது. அவர் உங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
உங்களுடைய விக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி கடந்து போவேன்? நான் நம்பினவர்கள்லாம் என்னை கைவிட்டுட்டாங்களே அப்படி என்று சொல்லி இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மாறாதவர், நான் உண்மை உள்ளவர், நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணினதை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் இருந்து அவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். மலைகளை போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் என்று அவர் மாற்றுவார். சங்கீதம் 89:35 இப்படியாக சொல்லுகிறது, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆமென். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு பொய் சொல்ல மாட்டார். அவர் ஏனென்றால் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வசனம் அதிகாரமாய் நமக்கு உண்மையாய் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ளவராய் இருந்து உங்களுடைய தீமை நின்று அவர் விலக்கி காத்து கொள்வார். உங்களை ஒருபோதும் மறவார். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் உங்களை மறப்பதில்லை. உடன்படிக்கையின் தேவன் அவர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அவர் நம்ப பண்ணின எல்லா வாக்கு தத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இப்போதும் கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யுங்க ராஜா. நீர் உண்மை உள்ளவர் என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆண்டவரே நீர் காண்பித்தருளோ ராஜா. அவருடைய கண்ணீரை யாவும் துடைத்தருளுங்க அப்பா. அவருடைய ஆண்டவரே அப்பா ஏக்கங்களை யாவும் துடைத்தருளுங்க ராஜா. தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர் தேவைகளை கர்த்தர் நீர் சந்திப்பீராக. அவருடைய ஆண்டவரே அப்பா சூழ்நிலையிலிருந்து, இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே நீர் வெளியே கொண்டு வருவீராக அப்பா. ஆண்டவரே அப்பா, நாள்தோறும் எங்களுடைய பாரங்களை நீர் பார்க்கிறீர் ராஜா. எங்களுடைய ஆழங்களை அறிந்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. கர்த்தர் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீரப்பா. அப்பா, எல்லா காரியத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் இல்லத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இல்லத்திலே உம்முடைய சமாதானம், சந்தோஷம் ஆண்டவரே அப்பா எல்லாம் தங்கட்டும் ராஜா. எங்கள் குடும்பத்திலே உம்முடைய சமாதானம் தங்கட்டும் அப்பா. ஆண்டவரே எல்லா பிசாசின் சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நீர் மாற்றுவீராக ராஜா. லூக்கா 10:19 வைத்து ஜெபிக்கிறோம். இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னவரே ராஜா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே எல்லா பிசாசின் சந்திரங்கள் நின்று ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்வீராக ராஜா. இந்த நாளில் செய்ய போகிற எல்லா வேலைகளிலும் உம்முடைய கரம் இருப்பதாக ராஜா. அப்பா ஆண்டவரே, நாங்கள் செய்ய போகிற பணியில் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே கரம் இருக்கட்டும், உம்முடைய தயவு இருக்கட்டும். நாங்கள் பார்க்க போகிற மனிதர்களிடத்தில் அவர்கள் கண்களிலே உம்முடைய தயவு இருக்கட்டும் ராஜா. நாங்கள் பேசும்போதே ஒரு சமாதானம் கடந்து செல்லட்டும். நாங்கள் பேசும்போதே ஆண்டவரே ஒரு சந்தோஷம் கடந்து செல்லட்டும். எங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த ஜீவ நதி மற்றொரு இடத்துல புறப்பட்டு செல்லட்டும் ராஜா. அப்பா, எங்கள் மூலமாக ஆண்டவரே அப்பா அநேகருக்கு விடுதலை கர்த்தர் நீர் கொடுப்பீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய திரு கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
ரிபகதன பரதா ஓரியதலரதரதா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ராஜா. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எங்கள் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர் ஒவ்வொரு இல்லத்திலும் நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. அவர்கள் போகும்பொழுது வரும்பொழுது கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா வாழ்க்கையை வாழ கர்த்தர் நீர் துணை செய்வீராக. எப்படியாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே முடிவெடுக்கிற காரியத்தில் கர்த்தர் நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக ராஜா. அப்பா உம்முடைய இரக்கம் தயவு ஆண்டவரே அப்பா நீர் உண்மை உள்ளவர் என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே உணர்ந்து ஆண்டவரே அதன் பின்னாக நாங்கள் செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் குடும்பங்களில் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ரிபங்கதலமரதரதரதா சரதரதரதிதா. ஓ பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே வல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தினால மூடி மறைத்து கொள்ளுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்க. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறதே ராஜா. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க அப்பா. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே இருக்கட்டும் ராஜா. எல்லா இக்கட்டு சூழ்நிலையிலிருந்து எங்கள் தேசத்தை விடுவித்தருளும் அப்பா. பிசாசின் தந்திரங்களிலிருந்து ஆண்டவரே விடுவித்தருளும். எல்லா ஏழ்மையின் காரியங்களை வறுமையின் காரியங்களை மாற்றுங்கப்பா. இந்திய தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா சுவிசேஷத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா பரவக்கூடாது இருக்கிற இடங்களில் ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களை எழுப்புவீராக. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்கள் சபைகள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் வழி நடத்துவீராக ராஜா. எங்கள் தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டவரே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே கிருபை பாராட்டுவீராக ராஜா. ஆண்டவரே அப்பா எங்கள் இந்திய மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏழ்மையின் வடிவில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வறுமையில் வாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வீதியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உணவில்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் அதிகமாய் குடும்ப பிரச்சனையினால் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் போராட்டத்தில் பிடியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் கர்த்தர் விடுதலை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே எல்லா பிசாசின் தந்திரங்களிலிருந்து ஆண்டவரே எங்கள் மக்களை பாதுகாத்து கொள்வீராக தகப்பனே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எல்லா அசுத்தாவின் கிரியைகள் இந்த வேலையில கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. சிந்தையை கெடுக்கின்ற ஆவிகள் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா மன அழுத்தத்தின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா. தற்கொலை எண்ணங்களை கொண்டு வருகிற ஆவிகள் இந்த வேலையில கட்டுகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் ஆண்டவரே அப்பா ஜனங்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உம்முடைய ரத்தத்தினால மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையில் எங்களை நினைத்தருளுங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் அப்பா. நீர் உண்மை உள்ளவர் ராஜா. நீர் எல்லா இக்கட்டுகளில் நின்று எங்களை காத்து கொள்வீர் என்று வசனம் சொல்லுகிறதே அப்பா. அதை நினைவு கூறுகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும் வழி நடத்தட்டும். கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ராஜா நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.